நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாத்தையும் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பூங்கொடி சீரியலோட ஹீரோயின் பூங்கொடியை பற்றி தான் எல்லாருமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பூங்கொடி சீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இந்த சீரியலில் பூங்கொடியாக நடிக்கிறவங்கள நம்ம இதுக்கு முன்னாடி வில்லியாக பார்த்துருப்போம், நிறைய திட்டுக்கள் திட்டிருப்போம். ஆனால் இந்த சீரியலில் இவங்க ஹீரோயினாக, அதுவும் ரொம்பவே சாஃப்டான நேச்சர். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அப்படின்ட்டு ஒரு 2 ரோலை தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டுக்குள்ளே அப்பா அம்மாவுக்கு பயந்து சுபாவமாக இருக்கிற ஒரு பொண்ணு, வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இவங்க தான் டான் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ரோலை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த சீரியல் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருதுன்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பூங்கொடியா இப்போ சன் டிவியில் வளம் வந்துட்டு இருக்கேன். இவங்களுடைய ரியல் நேம் ஸ்வேதா ஸ்கிரிம்டன். இவங்க பார்த்தீங்கன்னா சென்னை பொண்ணு தாங்க. பக்காவாக தமிழ் பேசுவாங்க. இவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும், ரொம்ப போல்டாகவே இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே ரொம்ப லேட்டாக கிடைச்சதான். இவங்க பார்த்தீங்கன்னா இப்போது 27 வயசு ஆகுது. எல்லாமே அதாவது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரிச்சான ஃபேமிலியில் பிறந்து வளரும் போது தான் தெரிஞ்சிருக்கு நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்ட்டு. ஆமாங்க, இவங்களுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ சூப்பராக இருக்குன்னா அதுக்கு காரணம் இவங்க தான். ஆனால் இவங்க 6th படிக்கும்போது இவங்களுடைய அப்பா சூசைட்லாம் கூட அட்டன் பண்ணிட்டாராம். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாதுங்க, பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் அப்படி தான் சொல்ல முடியும். இவங்க பிறக்கிறதுக்காக இவங்களுடைய டோட்டல் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கோல்டோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அது பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்களுடைய வருகைக்காக ரொம்ப எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சந்தோஷமான செய்தி வருது. இவங்களுடைய குடும்பமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு வெல் ரிச்டு குடும்பம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அப்பா இவங்களுடைய தாத்தாவுடைய பிஸ்னஸ் தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ பிஸ்னஸ் ஃபேமிலி அப்படின்றதுனால ஓன் ஹவுஸ் இருந்திருக்கு, நல்ல லக்ஸூரியஸான கார் இருந்திருக்கு, நல்ல நிலம் இருந்திருக்கு, எல்லாமே நல்லபடியாக இருந்துகிட்டே இருக்கும் போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. என்னன்னா இவங்களுடைய வீடு சடனாக விற்கப்படுது. அண்ட் இவங்களுடைய அப்பாவுடைய பிஸ்னஸ் டோட்டலாக லாஸ் ஆகுது. அண்ட் இவங்களுடைய அப்பா வந்து ஒரு நாள் சம்பள வேலைக்கு போயிருக்காரு, சேலரி வரனாலாம். அதனால் இவங்களுடைய அம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வாடகை வீட்டில் இருக்கும், வாடகை கொடுக்கணும், பசங்களை படிக்க வைக்கணும், ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் போயிட்டு இருந்திருக்கு. இவங்களுடைய அப்பா அன்னைக்கு சேலரியோட வரவே இல்லையாங்க. அதுக்கப்புறம் தான் எப்பவும் போல் இவர் எப்படி ரிச்சாக இருக்கும் போது இருந்த பணத்தெல்லாம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து ஏமாந்தாரோ அதே மாதிரி தான் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே யார்கிட்ட கொடுத்து ஏமாந்தாரோ தெரியலையாங்க. அதனால தான் இவங்களுடைய அம்மா வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிட்டாங்களாம். அவங்களுக்கும் தெரியாதான் இந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு, எதுவுமே தெரியாமல் போயிடுச்சாம். அந்த டைமில் தான் இவங்களுடைய அப்பா என்ன பண்ணியிருக்காரு, சூசைடை அட்டெண்ட் பண்ண போயிட்டாரு. அதை பார்த்துட்டு இவங்க ஷாக்காக அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு எல்லா கதையுமே தெரிய வந்திருக்கு. இப்போது நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனாக இருக்குன்ட்டு. ஸோ 9th படிக்கும் போது தான் இந்த விஷயம் தெரிய வருது. அப்போ இவங்களும் வந்து வீட்டுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும், நம்ம தான் டேக் ஓவர் பண்ணணும்ன்ட்டு இவங்க ஆங்கரிங் மேலேயே பார்ட் டைமில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபீஸ் கட்டலன்ட்டு இவங்களுடைய பேரையும் சரி இவங்களுடைய தம்பி பேரையும் நிறைய டைம் வந்து சொல்லியிருக்காங்களாம் மைக்கில். ஆனால் இப்போது அவங்களுடைய தம்பியை 2nd டிகிரி வரைக்கும் படிக்க வச்சது, அவரை செட்டில் பண்ண, அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கறது எல்லாமே இவங்க தானா. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஃபீஸை இவங்களே கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. காலேஜ் மெத்ராஜ் காலேஜில் படிச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதும் அந்த மைண்ட் செட் தான் இவங்களுக்குள்ள. ஓகே, ஆங்கரிங் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னும் போது 800 ரூபாய் சம்பளமாக கிடைச்சிருக்கு. அதை பார்த்துட்டு தான் நம்ம ஃப்யூச்சரில் சினிமாவில் போய் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஆசையும் வருது. இப்படி தான் இவங்களுடைய கெரியர் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 9th ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் ஒரு ஆக்ட்ரஸாக போயிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப வந்து ரிச்சாக இருந்து டவுனாக இருந்து திரும்ப அந்த அளவுக்கு கொண்டு வரதெல்லாம் பெரிய விஷயம். அந்த விஷயத்தை இப்போ இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க அப்பாவுக்கும் ஒரு நல்ல ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்களாம். நம்மளுடைய பொண்ணு எந்த விஷயம் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பொண்ணை நம்பியே வீடெல்லாம் கூட மாற்றி இப்போ வேற ஒரு இடத்துக்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்களாம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆவடியில் இருக்க அவங்களுடைய காதல் கணவருடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே இவங்க போயிருக்காங்க. ஆமாங்க, இவங்களுக்கு கூடிய சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுது. இவங்களுடைய கணவர் நேம் பார்த்தீங்கன்னா AK சிவா. அண்ட் ஆல்ரெடி இவங்களுக்கு 2 பிரேக்கப் நடந்திருக்கு. அந்த 2 பிரேக்கப்பும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையே திருப்பி போட்டுச்சு. அந்த லைஃப் லெசன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இங்கே இப்படி தெரியுது, அந்த ட்ரெஸ் போட
போடணும் அப்படியே பார்த்து பார்த்து செதுக்குவாங்களாம் இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட். ஆனால் இந்த மாதிரிலாம் இருந்தது தான் இவங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக இருந்திருக்கு. ஹவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்யூஸ் நடக்குது, அதை நம்ம எப்படியாவது வெளியே கொண்டு வரணுன்ட்டு தான் இவங்க ரெண்டு பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அண்ட் லெக்கின் போட்டதுக்கு கை உடைச்சிருக்காங்களாம், காலை உடைச்சிருக்காங்களாம். இது போல் ரொம்பவே டார்ச்சர் எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. இந்த கொடுமையிலேருந்து மீண்டு வெளியே வந்து ஸோ ஃபினான்ஷியலாகவும் ஸ்டேபிள் ஆகிட்டாங்க. பர்சனலாகவும் ஒரு நல்ல பர்சன் கூட இவங்க சேர போகிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ அதாவது அவங்க ரொம்ப டவுனாக இருக்கும் போதுலேருந்து வந்தவர் ஒரு 5 வருஷத்தில் இவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு இவருடைய சப்போர்ட்டும் ரொம்பவே தேவையாக இருந்திருக்கு. அவர் ரொம்ப சப்போர்ட்டாக, ஏன்னா இவங்க ஆடிஷன்லாம் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னா இவர் கூட கண்டிப்பாக இருப்பாராம். 2 மணி நேரம் 3 மணி நேரம்னாலும் வெளியவே வெயிட் பண்ணுவாராம். இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு, இதுதான் கரெக்டாக இருக்கும் இந்த ரோலுக்கு, அப்படிலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாராம். இது தெரியுது, இதை பண்ணாத அதை போகாத அப்படிலாம் சொல்ல மாட்டாராம். நீ பண்ணு, உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாராம். இவங்களுடைய பர்த்டேக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவர் அவங்களுடைய வீட்டுக்கே சர்ப்ரைஸ்லாம் கேக் கட் பண்ணியிருப்பாரு. வீடியோஸ்லாம் ரொம்ப சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சுன்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பிரதரும் இருக்காங்க. அவங்களுடைய அம்மா இப்போ வரைக்கும் குழந்தையாக தான் இருக்காங்களாம். ஏன்னா இவங்க ரொம்பவே வெல் ரிச் ஃபேமிலியாக இருந்ததுனால மணி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஆனால் இப்போது ஒரு அடிப்பட்டதுக்கப்புறம் மீண்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ தான் அவங்க நீங்கள் சம்பாதிக்கிறத நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவங்க தான் அதையும் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இவங்க பார்த்திங்கன்னா ராஜா கிளி அப்படின்ற மூவியும் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணம் லேட்டாக முக்கிய காரணம் ஏதாவது ஒரு படம், நல்ல படம் பண்ணணும் அவசியம். இது வரைக்கும் அவங்க 4 படங்கள் பண்ணியிருக்காங்களாம். ரொம்பவே பேடான எக்ஸ்பீரியன்ஸாக, அதனால் அது இன்னும் ரிலீஸே ஆகலையாம். இனி ஒரு காதல் செய்வோம் அப்படின்ற படத்துலையும் இவங்க நடிச்சிருக்காங்க. சூப்பரான லவ் ஸ்டோரி. அது பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னே சொல்லலாம். நல்ல பேனரில் ஒரு நல்ல படம் பண்ணணும்னு வெயிட் பண்ணி இப்போ 2 படங்கள் பண்ணியிருக்காங்க. இவங்களை பார்க்குறதுக்கும் சரி பேசுகிறதுக்கும் சரி இந்த ஆக்ட்ரஸ் ஷபானா மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இவங்களை பார்த்தா ஷபானா மாதிரி இருக்காங்களா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க காலேஜ் படிக்கும் போதும் சரி ஸ்கூல் படிக்கும் போதும் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இவங்களுக்கு இல்லவே இல்லையாங்க. ஏன்னா ஸ்கூல்லையும் வேலையாக பாதி பக்கம் போக, காலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா பாதி நேரம் படிச்சுட்டு மீதி நேரம் வேலை, 2 வேலை பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் மீடியா, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாகவும் இவங்க வேலை பார்த்துருக்காங்க. இவங்களுக்கு எதுவுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்காதான், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கிடைக்குமா. அண்ட் இவங்களுடைய ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவாக இப்போ வரைக்கும் இருக்காங்க. இவங்களுக்கு எமோஷ்னல் சீக்வன்ஸ் நடிக்கிறது ரொம்ப பிடிக்குமாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஹீரோயினாக நடிக்கிற பூங்கொடியோடைய ப்ரோமோவை பார்த்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஆகிட்டாங்க. இது வரைக்கும் இவங்க பார்த்திங்கன்னா சித்திரம் பேசுதடி அப்படின்ற சீரியல் மூலயமா நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க. பூவா தலையான்ற சீரியல் பண்ணியிருக்காங்க. நினைத்தாலே இனிக்கும் சீரியலில் லீடு வில்லி கேரக்டர் பண்ணதுனால இவங்க எங்கே போனாலும் அடிலாம் கூட வாங்கியிருக்காங்களாம். அதே மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் கூட இவங்களுக்கு வந்துட்டே தான் இருக்காம். அதை பற்றி எங்கேயுமே இவங்க கேர் பண்ணதே கிடையாதாம். அண்ட் என்றைக்குமே இவங்களுடைய ஸ்ட்ரகிள் ஃபேஸை மட்டும் எந்த இடத்துலையும் காட்டினதே கிடையாதாங்க. ரொம்பவே ஒரு பாசிட்டிவான பர்சன் அண்டு ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான பர்சன் சொல்லலாம். ஸோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்த சூழ்நிலையிலேருந்து இப்போ பல பேருக்கும் சாப்பாடு போடுற சூழ்நிலைக்கு தன்னை தானே உயர்த்திருக்காங்க ஹார்ட் ஒர்க் மூலமா. இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சனி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.